அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்குமல்லி வந்து டிகாக்ஷன் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சுக்குமல்லி டிகாக்ஷன்னா என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுக்குவோட பவுடர், அடுத்து வந்துட்டு மல்லியோட பவுடரும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு, இல்லைன்னா இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை லைட்டாக வந்துட்டு வானலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து கருப்பட்டி சேர்ந்துட்டு ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ வந்து இந்த சுக்குமல்லி கஷாயத்தை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு 5 கிராம்ஸ் வந்துட்டு சுக்கு, அடுத்து வந்துட்டு ஒரு 5 கிராம்ஸ் வந்து மிளகு, அடுத்து வந்துட்டு ஒரு 5 கிராம்ஸ் வந்து திப்பலி, இது மூணையுமே நல்லா இடித்து வச்சுட்டு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துட்டு நீங்கள் வந்து தினசரி காலை மாலை வந்துட்டு உணவுக்கு பின்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வரலாம். இந்த சுக்குமல்லி பவுடர் கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் தேன் இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி மெயினாக ஸ்பெசிஃபிக்காக நைட்டில் வரக்கூடிய குத்திருமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த திரிக்கடுகு சூரணத்து கூட தேன் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு என்டையராக வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare. His wellness for her happiness. அனைத்து நோய்களுக்குமான குணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.